ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயாபீனை வச்சு சூப்பரான ஒரு சோயாபீன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோயாபீன் 65 நம்ம சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இதை நம்ம சாப்பிட்லாம். அப்படியே சிக்கன் 65 மாதிரியே நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சோயாபீன் 65 பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 100 கிராம் சோயாபீனை ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். 10 மினிட் நல்லா ஊற விட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இது கூட நம்ம இப்போ மசாலா சேர்த்து கொடுத்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர், டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி வாசனைக்கு வேண்டி கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி 15 ஒரு 20 நிமிஷம் நல்லா மசாலா பிடிக்க ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சோயாபீன் நல்லா அந்த மசாலா எல்லாம் ஊறி வந்துருச்சு. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோயாபீனை ஒன்றா சேர்த்து கொடுத்து 2 பக்கமும் கருகாமல் வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சோயாபீன் 65 தயார். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண சின்ன சின்ன ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டு குக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சிம்பிளான ஹெல்த்தான டேஸ்டியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.